சுண்டல் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நைட்டு வந்து நான் சுண்டல் 1 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். அது காலையில் வந்து நல்லா கழுவி குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருங்க. ஸோ சின்ன வெங்காயம் தான் போடணும். இது எப்படி செய்யணும்னா, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடலெண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், அப்புறம் 4 பல் பூண்டு, இது கருவேப்பிலை இது போட்டு நல்லா தாளிச்சுக்குங்க. கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கங்க. கொத்தமல்லி தூள் இருந்ததுன்னா லாஸ்ட்டாக தான் போடணும். இப்போ தூள் போட்டிங்கன்னா கருகி போயிடும். ஸோ கொத்தமல்லி இருந்ததுன்னா கொத்தமல்லி விதையாக போட்டுக்குங்க. நான் தூள் போட போகிறேன், ஸோ அதனால் லாஸ்ட்டில் தான் போடுறேன். ஸோ இப்போ நீங்கள் சின்ன வெங்காயம் 5 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, இது கருவேப்பிலை இது போட்டு நல்லா தாளித்து விட்டுக்குங்க. வெங்காயம் பூண்டும் வணங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுவும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கங்க. உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரமாக வணங்கிடும். ஸோ அதுக்காக போடுறோம். இது போட்டு வணக்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சம், இப்போ வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கங்க. 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன், அப்புறம் வந்து மிளகாத்தூள். ஸோ இதெல்லாம் சேர்த்தி கருகக்கூடாது. கருகக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் வணக்கிக்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பூ, 1 மூடி தேங்காய் பூவில் பாதி மூடி துருவி வச்சுருக்கேன். துருவின தேங்காய் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. இது சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்குங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இது எப்பவும் போல் நம்ம குழம்பு தாளிப்போம் இல்லையா, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் ஒரு மிளகாய், அதில் வந்து மிளகா போடலை. ஸோ இதில் வந்து மிளகா போட்டிருக்கேன். மிளகா போட்டு தாளிச்சிட்டு நமக்கு என்னென்ன காய் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் அது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சுண்டல் போடுறதுனால நான் இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது போட்டு கொஞ்சம் புளி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலெல்லாம் போட்டு 4-5 கொதி விடுங்க. காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் குழம்பு ரெடி.